ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 7th சம் பார்ப்போம். சரியா? ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ். சரியா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்முக்கண்ணா, நல்லா தெளிவாக கவனிங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சம். 2 கியூப் மைனஸ் 1 கியூப் இது ஒரு செட்டு. 4 கியூப் மைனஸ் 3 கியூப் இது ஒரு செட்டு. 6 கியூப் மைனஸ் 5 கியூப் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் 8 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இப்படியே பெருசாவே இருந்தா இந்த சம்ம நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நாம போட்ட எந்த ஃபார்முலாவும் எந்த மெத்தடும் இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. சரியா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த சம்ம அப்ரோச் பண்றதுக்குன்னு புதுசா ரூல் இருக்கு. ஸோ புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க போறோங்கிற மைண்ட் செட்ல இந்த சம்ம அணுகுங்க. சரியா? இப்போ நல்லா கவனிப்பா. இதுல காமனா என்ன இருக்கு? ஆடிஷன் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆடிஷனுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு, சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கா? ஈவன் நம்பருக்கு எனக்கு ஜெனரல் ஃபார்முலா ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா 2n. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த n இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டீங்கன்னா ஆன்சர் 2. இந்த n இருக்க வேண்டிய இடத்துல 2 போட்டீங்கன்னா ஆன்சர் 4. இந்த n இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டீங்கன்னா ஆன்சர் 6. பாருங்க. ஸோ அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், காமனா என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 2n கியூப். ஆமாவா? இப்போ அடுத்தது இங்க ஒவ்வொன்றிலையும் மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ். இப்போ நல்லா கவனிங்க, 2-ஐ விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு 1, 4-ஐ விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு 3, 6-ஐ விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு 5. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈவன் நம்பருக்கு எல்லாத்துக்கும் 2n அப்படின்னு ஒரு காமன் டேர்ம் எடுத்திருக்கேன். அப்போ பக்கத்துல இருக்கிறது ஆட் நம்பர் ஆப்வியஸா. அப்போ அதை நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா 2n ஒரு நம்பர் கம்மியா இருக்கு, அப்போ -1 இப்படி எழுதிப்பேனா? அப்போ நீங்க 1 இருக்கிற n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1, 1 இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 3, n இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 5. ஆட் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சா? அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், 2n மைனஸ் 1 த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ நான் இந்த சம்ம ஃபர்ஸ்ட் சம் தானே போடுறேன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தானே போடுறேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த சம்மேஷன்ல மேலையும் கீழையும் நான் ஒன்று எழுதணும். கீழேனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதணும். ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். நல்லா கவனிங்க, இங்க nல நான் என்ன போட போறேன், 1ல இருந்து போட போறேன். ஆமாவா? அப்ப n இஸ் ஈக்குவல் டு 1. இங்க எழுத போறது ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க மேல எழுத போறது எண்டிங் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஆமாவா? இப்படியே போச்சுன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அப்ப மேல nன்னு போட போறேன். இது கிளியரா இருக்கா? இதுக்கு பேரு சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்முன்னா அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி இருந்த கொஸ்டினை இப்படி மாத்திட்டேன். இந்த ஸ்டெப் கிளியரா இருக்கா? இந்த ஸ்டெப் புரியுதா? ரைட். இப்போ அடுத்து என்ன போறேன், இங்க பாரு, இந்த பார்ட்டை நல்லா கவனிங்க. இது எப்படி இருக்கு எனக்கு, a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலால இருக்கா? அப்ப a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன? ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்ன, a மைனஸ் b த ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. இதுதானே சாமி அதோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த சம்மை நான் அப்ரோச் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் சம்மேஷன், ஸ்டார்டிங்ல நான் n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4னு போட்டே போயிட்டு இருப்பேன். எதுல எண்ட் பண்ணுவேன், nல எண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதோட ஜென்ரல் டேர்ம் என்னது, இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பேன்னா இப்படி இருக்கிறத இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி மாற்ற போகிறேன். ஸோ இப்போ a என்னது 2n மைனஸ் b என்னது 2n மைனஸ் 1 த ஹோல் கியூப், த ஹோல் கியூப் பிளஸ் 3 இன்ட்டு a என்னது 2n இன்ட்டு b என்னது 2n மைனஸ் 1 இன்ட்டு a என்னது 2n மைனஸ் 2n மைனஸ் 1. முடிஞ்சதா சாமி? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ரைட். இப்போ இங்க என்ன பண்ணுவோம், n மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 1 n. இப்போ உள்ளார
2n minus 2n plus 1 the whole cube plus 3 2s are 6, 6n into 2n minus 1 இங்க உள்ளுக்குள்ள 2n minus 2n plus 1 முடிஞ்சுதா அடுத்தது ஸ்டார்டிங் எண்டிங் எழுதிட்டு உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. இந்த பிளஸ் ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருக்கிறது கேன்சல் ஆயிடும். மிச்சம் உள்ளுக்குள்ளார 1 மட்டும் இருக்கும். இந்த கியூப் அப்படியே. ஸோ அப்போ இங்கேயும் பாருங்க ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஸோ இது கேன்சல் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 6n இன்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு 1 ரைட்டா? இப்போ அடுத்தது சாமி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக சால்வ் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஓகேவா? இது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? இது n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிருக்கேன். சரி ரைட். அடுத்தது 1 கியூப் 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ப்ளஸ் இப்போ இங்கே என்ன வரும்? இதை 2 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 12n ஸ்கொயர் மைனஸ் 6n ஆமாவா? ஸோ அப்போ இது 1 தான். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்க போகுது. ஸோ இதை அப்படியே விட்டுரும். அடுத்தது Sn is equal to இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 12n ஸ்கொயர் மைனஸ் 6n பிளஸ் 1 இருக்கிறதே மாற்றி எழுதியிருக்கேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? 100% கிளியரா இருக்கா? ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட்டை தான் நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும். Sn is equal to இந்த சம்மேஷன் இருக்குல்ல, இதை ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ நல்லா கவனிங்க. சம்மேஷன் ஆஃப் n மைனஸ் 1 n. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 12n ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் n 6n பிளஸ் சம்மேஷன் ஆஃப் n is equal to 1. இது 1 தான். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. இந்த நம்பர்ஸை வெளியே எடுக்கிறேன். ஸோ n is equal to ஸோ 1 n. இதில் 12 வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் உள்ளார என்ன இருக்கும்? n ஸ்கொயர் மைனஸ் இதில் 6 வெளியே எடுத்துட்டேன். அதாவது 12 வெளியே எடுக்கிறேன், 6 வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? n is equal to 1 n இருக்கும். பிளஸ் n is equal to 1 n 1 இருக்கும். சாமி இப்போ நல்லா கவனிங்க. Sn is equal to 12. இப்போ இந்த n ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் என்ன போட போறேன்? 1 போட போறேன். 1 போட்டா 1 ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் தானே. 2 போட்டா 2 ஸ்கொயர், 3 போட்டா 3 ஸ்கொயர். இப்படியே போயிட்டு இருந்தா எது வரைக்கும் போட போறேன்? n வரைக்கும் போட போறேன். அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன? n ஸ்கொயர். முடிஞ்சதா? இதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா நம்ம பேஜ் ஆகும் தான் நான் இப்படி இதை இண்டிகேட் பண்ணேன். அடுத்தது இங்க மைனஸ் 6 n இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 1 பிளஸ் அடுத்து என்ன போட்டுக்கலாம்? 2 பிளஸ் அடுத்து என்ன போட்டுக்கலாம்? 3. எது வரைக்கும் போடுவானே? n வரைக்கும் போடுவோம். இப்போ இந்த லாஸ்ட் பாருங்களேன், இங்க வெறுமனே 1 மட்டும் தான் இருக்கு. ஆமாவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரே நம்பர் மட்டும்தான், அதுவும் 1 பர்டிகுலரா இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன்? n இன்டூ ஏ. ஏ என்னது? இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. அப்போ n இன்டூ 1 n தான். ஆமாவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன போட்டுப்பேன்? n இன்டூ 1 n தான். ஸோ அப்போ n போட்டுப்பேன். கிளியரா இருக்கா சாமி? இது கிளியரா இருக்கா? ரைட். சரி, n இன்டூ 1 n. இப்போ சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. 12 இன்ட்டு ஸோ ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6. முடிஞ்சு போச்சா கண்ணா? அடுத்தது மைனஸ் 6. ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2 பிளஸ் n.
முடிஞ்சு போச்சா சாமி? ஸோ இப்போ பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுவும் போச்சுன்னா 2 டைம்ஸ். ஸோ இதுவும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ அப்போ 2 இன்ட்டு n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் n 2n ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு இங்கேயும் அகைன் n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் இங்கே இருக்கிற n. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அப்போ இங்கே 2 இன்ட்டு n ஸ்கொயர் இன்ட்டு 2n 2n cube n square into 1 plus n square இங்க plus 2n square இங்க plus n minus இதை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிடுங்க 3n square plus 3n plus n. Right, Raja? So 2 into so 2n, okay, 2n cube plus இங்கே n square, இங்கே n square, 3n square plus n. இவங்க ஒரு term minus 3n square plus 3n. இவங்க ஒரு term plus n. Okay. இந்த 2 உள்ளுக்குள்ளார கொண்டு போயிடலாமா? So 4n cube plus 6n square plus 2n. இந்த மைனஸ் உள்ளுக்குள்ளார கொண்டு போயிடலாமா? minus 3n square minus 3n plus n. So அப்போ 4n cube sn sn சும்மா போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மறந்துடும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ப்ளஸ் 3n ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் n, இந்த ப்ளஸ் n இங்கே ப்ளஸ் n. ஸோ ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஸோ அப்போ என்னோட sn என்ன கண்டுபிடிச்சி வச்சிட்டேன்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கிளியரா இருக்கா சாமி? இது கிளியரா இருக்கா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? 8 டேர்ம்ஸ் S8 கேட்குறாங்க. ஸோ n டேர்ம்ஸ்னா Sn, 8 டேர்ம்ஸ்னா S8. ஆமாவா? ஸோ அப்போ S8 கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? been asked to find out S8. ஸோ இங்கே தான் நான் ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கு அப்படின்னா அப்போ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 8 தான் இருக்கணும். ஸோ 8 ஸ்கொயர். ஸோ அப்போ 8 into 8 into 8. ஸோ 8 8s are 64 into 8. ஸோ அப்போ 8 4s are 32, மிச்சம் 3 6 8s are அல்லது 8 6 are 48 plus 3 51. ஸோ அப்போ 4 into 512 இது ஒரு செட்டு பிளஸ் 3 into 8 8s are 64 இது ஒரு செட்டு. அப்போ இங்கே இன்ட்டு 4 போட்டுக்கலாமா? அப்போ 8 4 20 2048. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 64 into 3 12, மிச்சம் 1 18 19. அப்போ 192. ஸோ 0 ப்ளஸ் 1 4, மிச்சம் 1 2 2. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? இங்கே வந்து ப்ளஸ் 192 is equal to 2240. முடிஞ்சாக்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் என்னோட S8. ஸோ இது ஒரு புது கான்செப்ட் தான். நீங்கள் இந்த எக்ஸசைஸில் இது வரைக்குமே இந்த கான்செப்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு புரியும். இந்த சம்மேஷன் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ரொம்ப பொறுமையாக தான் நடத்தியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. சரியா? நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.